So hi friends, welcome to Variety Track. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 4 ரேடியேஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் அடிக்கடி கேட்குற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, that is a truncated cone has a top and bottom diameter. ஒரு truncated cone இருக்குது. ஸோ அதோடைய டாப் அண்ட் பாட்டம் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. அதோடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். கால்குலேட் த ஷேப் ஃபேக்டர். அதோடைய ஷேப் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. ஷேப் ஃபேக்டர்னா என்னென்னு நான் லாஸ்ட் வீடியோவில் நடத்தியிருக்கேன். பிட்வீன் த டாப் சர்ஃபேஸ் and side conical surface and also the shape factor between the side and itself. The fraction of radiation leaving the top surface with its intercept by the bottom surface is 0.12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதை ஒரு கோனாக வரைஞ்சி அந்த கோனை பாதி கட் பண்ணால் அதுதான் ட்ரங்கேட்டட் கோன்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதுதான் கோன் அப்படின்னா இந்த கோனில் பாதி நம்ம எரேஸ் பண்ணிட்டோம்னா இதுதான் நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ட்ரங்கேட்டட் கோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், லைக் பக்கெட் மாதிரி. ஸோ அதனால் நம்ம அதை ஒரு கோனாக அஸ்யூம் பண்ணிட்டா நமக்கு ப்ராப்ளம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோனாக ஃபஸ்ட் நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே ஒரு கோன் வரைஞ்சிக்கிறேன். ரைட். ஸோ இப்போ இந்த கோன் உடைய டாப் டயாமீட்டர், இது மேலே இருக்கிற டயாமீட்டர். அண்ட் இதோடைய பாட்டம் டயாமீட்டர் அவங்க ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர் ஹைட்டு. ஸோ அந்த 10 சென்டிமீட்டர் ஹைட்டில் பாட்டம் டயாமீட்டர் இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து அதோடைய பாட்டம் டயாமீட்டர். ஸோ இந்த போர்ஷன் தான் நமக்கு ட்ரங்கேட்டட் கோன்னு சொல்கிறோம். நான் மிச்சம் இருக்கிற அந்த போர்ஷன்லாம் இமேஜினரியாக, இந்த போர்ஷன் இது வரைக்கும் தான் ட்ரங்கேட்டட் கோன். அதனால் இதெல்லாம் இமேஜினரியாக நான் மாற்றிக்கிறேன். லைக் இமேஜினரி இதை நான் ப்ராப்ளம் போடுறதுக்காக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், கால்குலேஷன் போடுறதுக்காக தான். மற்றபடி இது இல்லாத மாதிரி தான். மிச்சம் இருக்கிற இந்த போர்ஷன் தான் நமக்கு ட்ரங்கேட்டட் கோன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதோடைய ஹைட் எல்லாம் நம்ம இப்போது மார்க் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த போர்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிட் பாயிண்ட் சொல்லுவோம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மிட் பாயிண்ட். அண்ட் இதுக்கு நடுவில் இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். இது நம்ம இப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு லைனாக போட்டுட்டு அது அப்புறம் ஆக்சிஸை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்ம ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம், நடுவில் இருக்கிற பாயிண்ட்டு. இப்போது இதில் கால்குலேட் த ஷேப் ஃபேக்டர் பிட்வீன் த டாப் சர்ஃபேஸ். இது வந்து டாப் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், இது வந்து பாட்டம் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், இது வந்து சைடு. ஸோ இது எல்லாமே அவங்க கேட்டிருக்காங்க. டாப் அதாவது சைடு வந்து கோனிக்கல் ஃபார்மில் இருக்குது. ஸோ பாருங்கள், இது ஒரு கோனிக்கல் ஃபார்மில் இருக்குது. ஸோ இது எல்லாமே கேட்டிருக்காங்க. அதனால் இது ஒரு சர்ஃபேஸ்க்கும் நம்ம நேம் வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த சர்ஃபேஸ், இந்த பாட்டம் சர்ஃபேஸ் சின்னது இருக்கு இல்லையா, இதுக்கு நான் 1ன்னு வச்சுக்கிறேன். அண்டு இதுக்கு நான் 2ன்னு வச்சுக்கிறேன். அண்டு இந்த சர்ஃபேஸ்க்கு நான் இதை 2ன்னு வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம், பட் நான் இதை வந்து 2ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ரெண்டும் ஹரிசாண்டலாக இப்படி பிளேனாக இருக்கிறதுனால, இது வந்து கோனிக்கல் ஃபார்மில் இருக்கிறதுனால இதை நான் வந்து 3ன்னு வச்சுக்கலாம். ரைட், இதை 3ன்னு வச்சுக்கலாம். ரைட். ஸோ இப்போது இதோடைய ஹைட் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹைட்டை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கோனுடைய, இந்த ட்ரங்கேட்டட் கோனுடைய ஹைட் வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா, இதுலேருந்து இதுவரை இருக்கிற ஹைட்டை ஹச்சுன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணும்போது சால்வ் பண்ணிக்கோம். ஹைட் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இதை ஹச்சுன்னு மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம உள்ளார போடும்போது
நம்பரிங்கில் போட்டோன்னா கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால நான் இப்படி வச்சுக்கிறேன். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு தெரியாத ஹைட்டு, மிச்சம் இருக்கிற கோன் வந்து இமேஜினரியாக தானே வச்சுருக்கோம், இது நமக்கு தெரியாத ஹைட்டு. ஸோ இந்த ஹைட்டை வந்து நான் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன், இதை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ரைட்டா? ஸோ அடுத்தது இதோடைய லென்த்து, இந்த டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா L2 அண்ட் இந்த லென்த்தை L1 வச்சுக்கிறேன். ஸோ இந்த லென்த்தை L1 வச்சுக்கிறேன், இந்த சின்ன கோனோடைய லென்த்தை. அண்டு டோட்டல் லென்த்தை என்ன பண்ணிக்கிறேன், இதை L1 வச்சுக்கிறேன். அண்ட் இந்த டோட்டல் லென்த்தை நான் வந்து L2ன்னு வச்சுக்கிறேன். இதை L2ன்னு வச்சுக்கிறேன். ரைட்டா? ஸோ L1 L2 இது ரெண்டும் நம்ம வச்சாச்சு. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோனில் இருக்கிற மிச்ச போர்ஷன் தான் இது, பட் அந்த கோனை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இது எல்லாத்துக்கும் நம்ம நம்பரிங் வச்சுட்டா பெட்டரு. ஸோ இது ஆர்ஜினை ஓன்னு வச்சுக்கிறேன். இந்த நடுவில் இருக்கு இல்லையா இந்த ஆக்சிஸ், இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த ஆக்சிஸை ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த போர்ஷனை பின்னு வச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கு நேராக இந்த சர்ஃபேஸில் இருக்கிற ஆப்போசிட் போர்ஷனை B1 வச்சுக்கிறேன், B1 வச்சுக்கிறேன். சாரி, இங்கே இதை ஏன்னு வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இது A1 வச்சுக்கலாம். ரைட்? ஸோ ஏன் B1 வச்சுக்கிட்டுருக்கோம். ரைட்? ஸோ இதை A1 வச்சுக்கலாம். அடுத்தது இங்கே இருக்கிற இந்த போர்ஷனை சின்னு வச்சுக்கலாம், அதே மாதிரி இதை டின்னு வச்சுக்கலாம். இதை அப்போ சின்னு வச்சா இதை நம்ம C1 வச்சுக்கலாம். ஸோ அதனால் காமனாக இருக்கணுன்றதுனால நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ டோட்டலாக இதான் டயக்ராம். அப்போது இந்த ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்லப்போனால் A1 B D C1. ஸோ இந்த டோட்டல் ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த டோட்டல் ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னா ஓலேருந்து D C O இந்த டோட்டல் ஏரியாவில் இந்த ஏரியாவில் மைனஸ் பண்ணிட்டோம், OB A1 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஏரியா கிடச்சிரும். ஸோ அதை மாதிரி தான் நம்ம கால்குலேஷன் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அதோட ஏரியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். First we have to find the area of the curved surface ஓட ஏரியா கண்டுபிடிக்கணும். of the frustum or truncated cone, frustumனு போட்டுக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். frustum அதாவது ரேடியஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இதில் ரேடியஸ் இருந்தால் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால நான் இதோட ரேடியஸை இதை R1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து R1ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் இந்த ரேடியஸை சாரி இதை R2ன்னு வச்சுக்கலாம், பெரிய ரேடியஸை R2ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் இதை வந்து இந்த ரேடியஸை R1, இந்த சின்ன ரேடியஸை R1ன்னு இதை R2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதிலேருந்து இது வர இருக்கிற இந்த ரேடியஸ் வந்து R1 அண்ட் இது வந்து பெரிய ரேடியஸ் வந்து R2. ரைட்டா? ஸோ இப்போது இந்த ரேடியஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரோம்னா, ஃப்ரம் த சிமெட்ரிக் ஆங்கிள், ஃப்ரம் த சிமெட்ரிக்கல் angle, I mean angle symmetrical triangle. ஏன்னா இது பார்க்கறதுக்கு நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதனால் ட்ரையாங்கிள்னு வச்சிடலாம், symmetrical triangle. ஸோ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்ன்றது இதில் எது அப்படின்றத காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதிலேருந்து இந்த போர்ஷன் வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போர்ஷன்லேருந்து இந்த போர்ஷன் இது ஒரு ட்ரையாங்கிள். ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். அண்டு இதிலேருந்து இந்த பெரிய போர்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள். ரைட்டா? இந்த போர்ஷன் வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது, ரெண்டையும் ஈக்குவலாக வச்சு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் பேரை சொன்னால் நமக்கு நான் இங்கே எழுதுகிறேன், ட்ரையாங்கிள் OAB, இங்கே பாருங்கள் OAB அண்டு ட்ரையாங்கிள் இது வந்து என்னது OCD, இது வந்து பெரிய ட்ரையாங்கிள் OCD.
ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை வச்சு நம்ம எழுதலாம். என்னென்னா ரேடியஸ் R1 இந்த ரேடியஸ் டிவைடட் பை இதோடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு எழுதலாம். அப்படி இருந்துச்சுன்னா இதோடைய ரேடியஸ் என்னவாக இருக்கும்? R2 டிவைடட் பை இது வந்து என்ன இருக்கும்? இதோட ரேடியஸு இதோடைய ஹைட் என்னவாக இருக்கும்? ஒய் ப்ளஸ் ஹச்சாக இருக்கும். ஸோ அப்போது ஒய் ப்ளஸ் ஹச்சாக இருக்கும். ஸோ ஏன் இதை நம்ம போடோம்னா இதுலேருந்து நம்ம இந்த ஒய்யோட ஹைட் இந்த ஹச்சோட ஹைட் 10ன்னு தெரியும். ஆனால் அந்த ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியாது. இதுலேருந்து நம்ம அந்த ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை சொன்னேன். இப்போ இந்த ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? R1 டிவைடட் பை R2 தான் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஒய் இந்த ஒய் மேலே போயிடும். ஒய் டிவைடட் பை ஒய் ப்ளஸ் ஹச்சின்னு போட்டுடலாம். ஒய் ப்ளஸ் ஹச்சின்னு போட்டுடலாம். ஸோ அடுத்தது இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஒய் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் ஒய்யை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு R1 பை R2 இன்ட்டு இது இந்த போனால் மல்டிப்ளேஷன் ஆகிடும். ஒய் ப்ளஸ் ஹச்சாக மாறிடும். ஸோ இப்போ இந்த ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு R1 இதை அப்படியே இன்ட்டு பண்ணிட்டா R1 ஒய் ப்ளஸ் R1 ஹச்சாக கிடைக்கும் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னா y ஈக்குவல் டு தனித்தனியாக பிரித்து எழுதலாம். R1 ஒய் டிவைடட் பை R2 ப்ளஸ் R1 ஹச் டிவைடட் பை R2. ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஒய்யை நம்ம பிரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுலேருந்து இந்த ஒய்யை எந்தாண்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ மைனஸில் உங்களுக்கு கிடைக்கும் ஒய் மைனஸ் R1 ஒய் மைனஸ் இது இந்தாண்ட வந்தால் மைனஸில் கிடைக்கும் R1 ஒய் டிவைடட் பை R2 ஈக்குவல் டு R1 ஹச் டிவைடட் பை R2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஒய் இன்ட்டு R2 மைனஸ் R1 R2 into y. So R2y minus R1y divided by R2 equal to R1h divided by R2 கிடைக்கும். இதிலிருந்து y காமனாக வெளியே எடுத்தோம்னா y into R2 minus R1 divided by R2 equal to R1 by h divided by R2 கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிச்சலாம். அப்போ y ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது? R1 h டிவைடட் பை R2 இன்ட்டு இது இந்தாண்ட வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் மாறிடும். ஸோ R2 டிவைடட் பை R2 மைனஸ் R1ன்னு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த R2யும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போது y ஈக்குவல் டு R1 h டிவைடட் பை R2 மைனஸ் R1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒய்யோடைய வேல்யூ. ஸோ இந்த ஒய்யோட வேல்யூவை நீங்கள் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஒய்யோட வேல்யூ தான் இப்போ நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம இந்த டயக்ராமுக்கு போகலாம். இந்த டயக்ராமுக்கு இப்போ நீங்கள் போனீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தட் இஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஏ ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் அதாவது ட்ரன்கேட்டோட கோனில் இருக்கிற கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் த ஃப்ரிஸ்டம் ஆர் ட்ரன்கேட்டட் கோன் ஆஃப் த ஃப்ரிஸ்டம் அதாவது எதுலேருந்து எது வரைக்கும் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் எதோட ஏ அப்புறம் இந்த பி. ரைட்டா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏ அதுக்கப்புறம் இந்த பி அதுக்கப்புறம் இதிலேருந்து டி அதுலேருந்து சி அதுக்கப்புறம் திரும்பி இந்த ஏ. ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரன்கேட்டட் கோனுடைய ஏரியாவாக இருக்கும். ஸோ அந்த ஏரியாவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் நான் எழுதிடுறேன். ஸோ A1 அப்புறம் பி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டி அதுக்கப்புறம் C1. ஸோ இந்த டோட்டல் ஏரியாவை தான் நம்ம எழுத போகிறோம். அதை எப்படி எழுதலாம்னா A ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் கோன் OC1D. ரைட்டா? ஸோ நல்லா இதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். OC1D
O C1D. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா O C1D. ஸோ இப்போ இந்த டோட்டல் ஏரியா OC1D இது வந்து டோட்டல் ஏரியா. இதிலிருந்து என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். எதை மைனஸ் பண்ண போகிறோம்? மைனஸ் ஏரியா ஆஃப் கோன் OA1B. OA1Bன்றது எது? இது O, இது A1 அண்ட் இது B. OA1Bன்றது இந்த போர்ஷன், ரைட்டா? ஸோ இப்போ இந்த போர்ஷன், அப்போது இந்த டோட்டல் போர்ஷனில் இந்த போர்ஷனை மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் நமக்கு இருக்கிற இந்த போர்ஷன் கிடச்சிரும். அதை தான் வந்து நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிடலாம். அப்போ மைனஸ் பண்ணால் இதோட ரெண்டு ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா தட் இஸ் ஈக்குவல் டு இதோட ஏரியா என்ன பண்ணலாம்? பையே அண்ட் அதோடைய லென்த்து, இதோட லென்த் என்னது? L2 அண்ட் ரேடியஸ் R2. ஸோ R2 L2 மைனஸ் இது எப்படி சொல்லலாம்? பையே, இதோட ரேடியஸ் R1 அண்டு இதோட லென்த்து L1. லென்த்னா அந்த இன்க்ளைன், ரைட்டா? ஸோ இப்போது இதை வச்சு நம்ம அதோட ஹைட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ ஏரியா தட் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு R2 சேம் தான், R2 இன்ட்டு இந்த இடத்துல நான் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். R2 இன்ட்டு இந்த L2ன்றது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, L2ன்றது என்னது? இந்த L2 H ப்ளஸ் ஒய் தான், ஹச்சும் ஒய்யும் சேர்ந்தது தான் அந்த L2. பட் ஆனால் இதை நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதாகரஸ் தியரத்தில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோடைய ஃபார்முலா இருக்குது பாருங்கள். ஏன்னா இது இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பிதாகரஸ் தியரத்தில் தட் இஸ் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர்னு போட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கு ரூட் எடுத்தால் இது வந்து Y ஸ்கொயரு அண்டு B ஸ்கொயர் வந்து R1 ஸ்கொயர். ஆனால் நம்ம இப்போ பார்க்குறது எதுக்கு? இந்த பெரிய சர்க்கிளுக்கு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நம்ம பிதாகரஸ் தியரம் எடுத்தோம் அப்படின்னா ஹைட்டு ரூட் ஆஃப் H ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு R2 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுத முடியும், ரைட்? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடலாம்? இந்த L2க்கு பதில் நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம்? ரூட் ஆஃப் H ப்ளஸ் ஒய், ஹைட் வந்து ப்ளஸ்னா H ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். மைனஸ் இந்த பையன் நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம். அடுத்தது இந்த இடத்துல R1 இருக்கும், திரும்பி ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல L1ன்றது என்னது? இப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிள், இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்கு நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தோம் அப்படின்னா இதோடைய பிதாகரஸ் தியரம் படி இது வந்து என்னது? ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் R1 ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் R1 ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அதை நான் எழுதிக்கிறேன். ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் R1 ஸ்கொயர். இப்போ நம்ம இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம், ஹோல் ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து இதோடைய ஏரியா, இதை நம்ம மைனஸ் பண்ணக்கூடிய அந்த ஏரியா. இப்போ நம்ம இதில் ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் ஒய் வேல்யூ, சப்ஸ்டியூட் ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? R1H டிவைடட் பை R2 மைனஸ் R1. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் A ஈக்குவல் டு என்ன மாறும் அப்படின்றத பார்க்கலாம். A ஈக்குவல் டு பை இன்ட்டு ஸோ இந்த இடத்துல R2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம், ரூட் ஆஃப் H ப்ளஸ் ஒய் H ப்ளஸ்ஸு இந்த ஒய்க்கு பதில் தான் நம்ம ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ R1H டிவைடட் பை R2 மைனஸ் R1. ஸோ இந்த ப்ராக்கெட்டை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். இது வந்து என்னத்தில் இருக்குது? ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ ஹோல் ஸ்கொயர், அடுத்தது என்ன பண்ணலாம்? ப்ளஸ்ஸு R2 ஹோல் ஸ்கொயர், அடுத்தது மைனஸ் R1 இன்ட்டு இந்த ப்ராக்கெட் இதோட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது R1 இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் ஒய்யோட வேல்யூ என்ன போட்டிருக்கோன்னா ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. தட் இஸ் R1H டிவைடட் பை R2 மைனஸ் R1.
ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் r1 ஸ்கொயர் ப்ளஸ் r1 ஸ்கொயர். இப்போ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல வேணும்னா இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட், ஏன்னா இது 2 வேல்யூ இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. என்ன போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஸோ a ஈக்குவல் டு, ஸோ இதை நம்ம இப்போது மினிமைஸ் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் நம்ம மினிமைஸ் பண்ணலாம். இது எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a ஈக்குவல் டு பை, இந்த பையை அப்படியே வச்சுக்கலாம். ப்ராக்கெட்டை போட்டுக்கிறேன். இதுலேருந்து நம்ம கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் கேர்ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் நம்ம ஒழுங்காக போட முடியும். இந்த இடத்துல இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு r2 ரைட், r2 இன்ட்டு ரூட் ஆஃப். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பற்றி போட்டிங்கன்னா a ஸ்கொயர் h ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் r1 ஸ்கொயர், அடுத்தது h ஸ்கொயர் டிவைடட் பை r2 மைனஸ் r1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் plus b square plus 2ab. அப்போ 2ab னா 2h square r1 divided by r2 minus r1 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இன்னொன்று இருக்குது, அந்த இடத்துல ப்ளஸ் r2 ஸ்கொயர். ஸோ அதையும் எழுதிருங்க. இதோட இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகுது. மைனஸ் r1 உடைய ப்ராக்கெட் r1, அடுத்து இந்த இடத்துல இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது எல்லாமே ரூட்டில் இருக்குது, அதனால் நீங்கள் ரூட்டில் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஸ்கொயரில் இருக்கிறதுனால r1 ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைட் பை இந்த இடத்துலையும் ப்ராக்கெட்டில் r2 மைனஸ் r1. இந்த ஸ்கொயர் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா r2 மைனஸ் r1 ஸ்கொயர்னு வந்துடும். ப்ளஸ் இங்கே r1 ஸ்கொயர், இதுலேயும் இந்த ரூட் இருக்கதா அர்த்தம். இப்போ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ரைட். ஸோ இப்போது திரும்பி இன்னும் கொஞ்சம் நம்ம மினிமைஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அடுத்தது தட் இஸ் ஈக்குவல் டு பை அப்படியே நான் எழுதிடுறேன். பை இன்ட்டு இந்த இடத்துல ப்ராக்கெட்டை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த இடத்துல r2 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம காமனாக ஏதாவது ஒரு வேல்யூவாக தான் எடுத்தாகணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு ரூட்டை போட்டுக்கிறேன். இந்த ரூட்டை போட்டு காமனாக இந்த வேல்யூ ஏதாவது ஒன்றால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ காமனாக ஒரு லைன் போட்டு எதை காமனாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r2 மைனஸ் r1 ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸோ r2 மைனஸ் r1 ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல h ஸ்கொயர் போட்டோம்னா இந்த இடத்துல என்ன வரும், r2 மைனஸ் r1 ஹோல் ஸ்கொயர் வரும். ப்ளஸ்ஸு இந்த இடத்துல வெறும் r1 ஸ்கொயர் h ஸ்கொயர் வரும், h ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இடத்துல என்ன வரும், 2h ஸ்கொயர் r1 வெறும் r1 வரும் இன்ட்டு r2 மைனஸ் r1. ஒரு r2 மைனஸ் r1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மிச்சம் r2 மைனஸ் r1 ஸ்கொயரில் கட் ஆகிடுச்சுன்னா வந்துடும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, இந்த r2 இருக்குது. ஸோ அதனால் இதை காமனாக எடுத்ததுனால r2 ஸ்கொயர் இன்ட்டு r2 மைனஸ் r1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா. ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்த டைமை நம்ம எலாபரேட் பண்ணால், அதனால் இதோட இந்த ப்ராக்கெட்டை மூடிடுவோம். அடுத்தது மைனஸ் r1 போட்டு இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணோம்னா இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது பாருங்கள், ரூட் இருக்குது. ஸோ இதில் r2 அதே சேம் r2 மைனஸ் r1 காமனாக நம்ம எடுத்துடலாம். அதனால் ரூட்டை ஃபஸ்ட் நான் போட்டுறேன். ரூட்டை போட்டுட்டு இதில் காமனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம r2 மைனஸ் r1 ஹோல் ஸ்கொயரை காமனாக எடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன வரும், இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் r1 ஸ்கொயர் h ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே மட்டும் என்ன வரும், r1 ஸ்கொயர் இன்ட்டு இது அப்படியே மேலே வரும் r2 மைனஸ் r1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு
கிடைக்கும். ரைட்டா? இப்போ நம்ம இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்டு இதை அப் டு இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ ஏபின்னு வச்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் இதை பை இன்ட்டு இந்த பெரிய ப்ராக்கெட் இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த இடத்துல R2 மைனஸ் R1 ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அதுலேருந்து ரூட்லேருந்து வெளில எடுத்தால் R2 டிவைடட் பை R2 மைனஸ் R1 இருக்கும். அந்த ஸ்கொயர் போயிடும் உங்களுக்கு. ஸோ அப்போ மிச்சம் இருக்கிற இந்த டேமை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்மால் ஏன்னு வச்சுக்கலாம். மைனஸ் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா R1 இருக்குது. ஸோ அதனால் நான் R1 போட்டுக்கிறேன். இந்த இடத்துல அதே மாதிரி R2 மைனஸ் R1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இது ரூட்டுக்குள்ளார் இருக்குது. அதனால் இதை நம்ம வெளியில் எடுத்தோன்னா அதே சேம் R2 மைனஸ் R1 கிடைக்கும். அண்டு இதை வந்து இந்த ஹோல் டைம் மேலே இருக்க ஹோல் டைமை நம்ம பின்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஏபின்னு மினிமைஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஏவை எடுத்து ரெடியூஸ் பண்ணிப்போம். அடுத்தது பி எடுத்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஏங்கிற அந்த டேர்ம் எடுத்து ரெடியூஸ் பண்ணும், ஸ்மால் ஏ. அப்போ தான் நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்மால் ஏன்றது நான் எந்த டேர்மாக கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்மால் ஏன்றதுன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடம், இந்த ஹோல் போர்ஷனும் ஸ்மால் ஏ. ரைட்டா? இதுதான் நம்ம ஸ்மால் ஏன்னு எடுத்திருக்கோம். ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அந்த போர்ஷனை மட்டும் நம்ம போட்டோம்னா அந்த ரூட் அப்படியே வந்துடும். ஸ்மால் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த ஹச் ஸ்கொயர் அப்படியே போட்டு ஹச் ஸ்கொயர் இன்ட்டு இது என்னது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம அப்படியே போட்டோன்னா ஏ ஸ்கொயர் R2 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் R1 ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 இன்ட்டு R2 R1. ஸோ ஃபஸ்ட் ஒன்று எலாபரேட் பண்ணியாச்சு. ப்ளஸ்ஸு அடுத்தது என்ன இருக்குது, R1 ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் அது எப்படி போட்டுக்கோங்க. ப்ளஸ்ஸு அடுத்தது என்ன இருக்குது, 2h ஸ்கொயர் R1 இருக்குது. 2h ஸ்கொயர் R1 இருக்குது. R1 2h ஸ்கொயர் இல்லை R1 h ஸ்கொயர். இது வந்து என்னது 2h ஸ்கொயர் R1 R2. இதை உள்ளார எடுத்துகிட்டு போயிடலாம். R1 R2 மைனஸ் அதே மாதிரி 2h ஸ்கொயர் இங்கே R1 இருக்குது. ஸோ R1 ஸ்கொயர் வந்துடும் உங்களுக்கு. ஸ்கொயர் இந்த டைமை உள்ளார எடுத்துகிட்டு போகணும். இன்னும் பெருசாக போகிறதுனால இன்னும் கொஞ்சம் அந்த ரூட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது திரும்பி இங்கே ப்ளஸ்ஸு. இப்போது R2 ஸ்கொயர் இன்ட்டு இதுவும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அப்படியே அதை போட்டோன்னா R2 ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் R1 ஸ்கொயர் மைனஸ் 2R2 R1 அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா? இதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளார எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே உள்ளார எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸ்மால் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு திரும்பி அந்த ரூட்டை போட்டுக்கலாம். ரூட் ஆஃப் ஸோ ஹச் ஸ்கொயர் இன்ட்டு இது உள்ளார எடுத்துகிட்டு வந்தோன்னா R2 ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் R2 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு h ஸ்கொயர் R1 ஸ்கொயர் மைனஸ் 2h ஸ்கொயர் R2 R1 ப்ளஸ்ஸு R1 ஸ்கொயர் h ஸ்கொயர் அப்படியே அந்த டைமை எழுதிட்டு வந்துடுறேன். அடுத்தது ப்ளஸ் 2h ஸ்கொயர் R1 R2 அடுத்தது மைனஸ் 2h ஸ்கொயர் R1 R2 மைனஸ் 2h ஸ்கொயர் R1 ஸ்கொயர் இருக்குது. அடுத்தது இந்த R2 ஸ்கொயரை உள்ளார எடுத்துகிட்டு போனோம்னா ப்ளஸ்ஸு R2 ஸ்கொயர் இன்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா R2 பவர் 4 ப்ளஸ்ஸு R2 ஸ்கொயர் R1 ஸ்கொயர் R2 ஸ்கொயர் R1 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு R2 பவர் 3 இன்ட்டு R1 R2 பவர் 3 இன்ட்டு R1 கிடைக்கும். ஸோ இப்போ இதில் எது கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல
h ஸ்கொயர் r1 இருக்குது ப்ளஸ் h ஸ்கொயர் r1 இங்கே ஒரு ப்ளஸ் h இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் h ஸ்கொயர் r1 ஸ்கொயர் இருக்குது இங்கே இது ரெண்டையும் சேர்த்தா 2h ஸ்கொயர் r1 ஸ்கொயர் இருக்குது இங்கே ரெண்டையும் சேர்த்தா ப்ளஸ் 2h ஸ்கொயர் r1 ஸ்கொயர் இருக்குது இங்கே மைனஸ் 2h ஸ்கொயர் r1 ஸ்கொயர் இருக்குது ஸோ அப்போ இந்த டேர்ம் இதை அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 2h ஸ்கொயர் r2 r1 அங்கே இருக்குது இங்கே ப்ளஸ் 2h ஸ்கொயர் r1 r2 இருக்குது ஸோ அப்போ இந்த டேர்ம் இது எல்லாத்தையும் நம்ம இப்போது கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிங்கன்னா மிச்சம் இருக்கிற டேம் தட் இஸ் ஸ்மால் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மிச்சம் இருக்கிற டேம் மட்டும் நம்ம எடுத்து எழுதிடலாம் தட் இஸ் r2 ஸ்கொயர் h ஸ்கொயர் ப்ளஸ் r2 பவர் 4 plus r2 square r1 square minus 2 r2 cube and r1 ரைட்டா ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் a equal to r2 ஸ்கொயர் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது அந்த இதிலிருந்து இந்த ஸ்கொயரை நம்ம எடுத்துட்டோம்னா வெறும் r2 மட்டும் கிடைக்கும் ரூட் ஆஃப் இப்போ என்ன ஆகும் நமக்கு மிச்சம் இருக்கிற டைமு h ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இந்த இடத்துல என்ன இருக்கும் r2 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு r1 ஸ்கொயர் இருக்கும் மைனஸ் 2 r2 r1 இருக்கும் ரைட்டா இப்போது இது இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணோன்னா a ஈக்குவல் டு இந்த r2 அப்படியே எடுத்துட்டோம்னா ரூட் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ் இது பாருங்கள் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் a minus b whole square formula இருக்கு a square plus b square minus 2ab ஸோ அப்போ இது அப்படியே என்ன எழுதலாம் r2 minus r1 whole square a minus b whole square ஃபார்முலாவில் இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் ஏவோடைய மினிமைஸ் பண்ண வேல்யூ அவ்வளோ பெருசு இருந்து தான் நம்ம இப்போது இவ்வளோ பெருசு மினிமைஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது அதே மாதிரி பிஏவும் இப்போ நம்ம மினிமைஸ் பண்ணலாம் ஸோ இப்போது b வந்து எங்கே இருக்குது பாருங்கள் நான் இல்லைனா இந்த இடத்துல போடுறேன் இடம் பத்துமா என்னன்னு தெரியல பட் இந்த இடத்துல போடலாம் b ஈக்குவல் டு என்ன இருக்குது b தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த இடத்துல பாருங்கள் இதுதான் நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்போ இந்த போர்ஷன் மட்டும்தான் நமக்கு இப்போது b இது மட்டும்தான் நம்ம bன்னு சொல்ல போகிறோம் ஸோ அப்போ அதை சொல்லும்போது தட் இஸ் r1 ஸ்கொயர் h ஸ்கொயர் ப்ளஸ்ஸு r1 ஸ்கொயர் இன்ட்டு இது a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா r2 ஸ்கொயர் ப்ளஸ் r1 ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு r2 r1 அப்படின்னு கிடைக்கும் சேம் அதே மாதிரி அடுத்தது b ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இது இங்கே போட்டிங்கன்னா r1 ஸ்கொயர் அப்படியே வரும் r1 ஸ்கொயர் h ஸ்கொயர் ப்ளஸ்ஸு r1 ஸ்கொயர் r2 ஸ்கொயர் ப்ளஸ் r1 பவர் 4 ஸ்கொயர் ஆச்சுன்னா 4 மைனஸ் 2 r2 r1 கியூப் அப்படின்னு கிடைக்கும் r1 கியூப்னு கிடைக்கும் ஸோ அப்போ அதில் b ஈக்குவல் டு சேம் அதே மாதிரியே b ஈக்குவல் டு இதில் r1 ஸ்கொயர் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது அந்த ஸ்கொயரையும் ரூட்டிங் கேன்சல் பண்ணால் வெறும் r1 மட்டும் வரும் ரூட் ஆஃப் இப்போ என்ன கிடைக்கும் h ஸ்கொயர் ப்ளஸ் இதில் என்ன கிடைக்கும் r2 ஸ்கொயர் plus r1 square minus 2 into r2 r1 கிடைக்கும் ஃபைனலாக b நம்ம முன்னாடி எழுதின மாதிரி b எப்படி எழுதலாம் r1 into root of h square plus r2 minus r1 whole square a minus b whole square ஃபார்முலாவில் எழுதிடலாம் ஸோ இது வந்து நமக்கு b ஓட வேல்யூ இது வந்து நமக்கு b ஓடைய வேல்யூ இது வந்து இப்போ a b ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் இது டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ a b ஓட வேல்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ நமக்கு ஏரியா கிடச்சிடும் ஏரியா ஈக்குவல் டு பை இன்ட்டு இந்த இடத்துல பாருங்கள் r2 by r1 r2 minus r1 r2 minus 1 காமனாக இருக்குது ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல காமனாக பை r2 minus r1 போட்டுடலாம் r1 போட்டு இந்த இடத்துல இப்போது r2 இன்ட்டு அந்த a ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் r2 இன்ட்டு ரூட் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ்
r2 minus r1 whole square ஸோ அதே மாதிரி அடுத்தது மைனஸ் r1 b-ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா b-ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் இந்த இடத்துல r1 இன்ட்டு ரூட் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ் r2 மைனஸ் r1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அந்த வேல்யூ மட்டும் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அந்த வேல்யூ நான் காமனாக எடுத்துட்டேன். இந்த r2 மைனஸ் r1 காமனாக எடுத்துட்டேன். இப்போ திரும்பியும் இதை நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஏரியா ஈக்குவல் டு பை டிவைடட் பை r2 மைனஸ் r1. இந்த இடத்துல இது பாருங்கள் r2 இருக்குது. ஸோ r2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ் r2 மைனஸ் r1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே r1 இருக்குது. ஸோ r1 ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ் r2 மைனஸ் r1 ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? இப்படி கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல h ஸ்கொயர் ப்ளஸ் r2 மைனஸ் r1 ஹோல் ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம எடுத்துடலாம். a ஈக்குவல் டு பை டிவைடட் பை r2 மைனஸ் r1 இன்ட்டு எது காமனாக இருக்குது இன்ட்டு தட் இஸ் h root of h2 plus r2 minus r1 whole square. இது காமனாக இருக்குது எடுத்துட்டோம்னா இப்போ ப்ராக்கெட்டில் என்ன வரும் நமக்கு r2 ஸ்கொயர் மைனஸ் r1 ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணிடலாம் a ஈக்குவல் டு பை டிவைடட் பை r2 minus r1 into root of h square plus r2 minus r1 whole square into r2 minus r1 into என்ன பண்ணலாம் r2 plus r1 எழுதலாம். இப்போ நமக்கு இந்த r2 minus r1 இந்த r2 minus இந்த இடத்துல r1 இந்த r2 minus r1 கேன்சல் ஆகிடும். இப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனலாக நமக்கு area equal to pi into r2 plus r1 into root of h square plus r2 minus r1 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இப்போ தான் நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம மீதி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இப்போ இந்த ஏரியா வந்து எதோட ஏரியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் ட்ரங்கேட்டட் கோனோடைய ஏரியா. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா இந்த டோட்டல் ட்ரங்கேட்டட் கோனோடைய ஏரியா தான் இந்த ஏரியா. ரைட்டா? ஸோ இப்போ ஏலேருந்து பிலேருந்து டிலேருந்து சி இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அதை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் A3ன்னு வச்சுக்கலாமா A3ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ A3 இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு R1 ப்ளஸ் R2 இன்ட்டு ரூட் ஆஃப் R2 மைனஸ் R1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் h ஸ்கொயர். ஸோ இப்படி நம்ம எழுதிக்கலாம். இப்படி எதுனா இந்த r1 r2ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கணும். ஸோ r1 ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் r1 சின்ன டயாமீட்டர் கொஸ்டினில் கொடுத்துருக்கு 10 சென்டிமீட்டர்ன்ட்டு. ஸோ இப்போ 10 டிவைடட் பை 2 போட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கும். அதேமாதிரி r2 ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்கு கொஸ்டினில் 20 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா தட் இஸ் 10 கிடைக்கும். அண்ட் ஹைட் வந்து நமக்கு ஹச்சும் வேணும்ல. ஸோ ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 10 எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சென்டிமீட்டரில் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த A3 தட் இஸ் ஈக்குவல் டு A3யோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் பை இன்ட்டு 5 ப்ளஸ் R2ஓட வேல்யூ 10 இன்ட்டு ரூட் ஆஃப் R2 ஓட வேல்யூ தட் இஸ் 10 மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர். ஸோ இந்த ஹச்சோட வேல்யூ 10 ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் இது. ஸோ அப்போ 10 ஸ்கொயர் நம்ம போட்டோம்னா இதில் A3ஓட வேல்யூ நமக்கு ஏரியா சென்டிமீட்டர், ஏன்னா சென்டிமீட்டரில் போட்டதுனால சென்டிமீட்டரில் கிடைக்கும். ஸோ இப்போ 526.86 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து A3ஓடைய ஏரியா. ஸோ A3ஓடைய ஏரியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. A2 A1ஓடைய ஏரியா
நம்ம கண்டுபிடிப்போம். அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம், அது கஷ்டம் கிடையாது. ஸோ இப்போது அவங்க ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த லைனை நீங்கள் நல்லா படிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷனில் இப்போது ஒன்லேருந்து எங்கே ரேடியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கும் 3க்கும் ரேடியேட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி 2லேருந்து 3க்கும் 1க்கும் ரேடியேட் ஆகும். 3லேருந்து 3கே ரேடியேட் ஆகிக்கும், 2க்கு ரேடியேட் ஆகும், 1க்கு ரேடியேட் ஆகும். ஸோ அதை நான் எப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இது வந்து இங்கே ரேடியேட் ஆகும் 2க்கு, 1லேருந்து 3க்கு ரேடியேட் ஆகும். 2 வந்து 1க்கு 3க்கு ரேடியேட் ஆகும், 3 வந்து 3கே ரேடியேட் ஆகிக்கும், 2க்கு 1க்கு இது எல்லாத்துக்கும் ரேடியேட் ஆகும். இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் இதை கிளியராக சொல்லுறேன். The fraction of radiation leaving the டாப்ன்றது எது? இதுதான் நமக்கு மேலே இருக்கிறது தான் டாப் சர்ஃபேஸ் விச் இஸ் இன்டர்செப்ட்னா இதிலிருந்து ரேடியேஷன் இங்கே படுது. இது என்னன்னு வச்சுருக்கோம், நம்ம 2ன்னு வச்சுருக்கோம். இன்டர்செப்ட் த பாட்டம்னா எங்கே இருக்குது? கீழே. இதுதான் பாட்டம். 2லேருந்து 1க்கு படுது. ஓகேவா? அதோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஷேப் ஃபேக்டரோட வேல்யூ 0.12. ஸோ அப்போது எஃப் ஷேப் ஃபேக்டர்னா எஃப் எங்கேருந்து படுது? டாப்லேருந்து பாட்டம். டாப்னா என்ன? 2லேருந்து 1க்கு படும்போது அதோடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 0.12 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ F2 to 1 வந்து 0.12. அது நமக்கு தெரியுன்றதுனால இந்த இடத்துல F2 to 1 that is equal to 0.1 அப்படின்னு 0.12 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்க ஒரு வேல்யூ. இப்போ தான் நம்ம சொல்யூஷனுக்கு போக போகிறோம். ஸோ காமலாக ரெசிப்ரோசிட்டி தியரம் நமக்கு தெரியும். ஸோ ரெசிப்ரோசிட்டி தியரம் டேட்டா புக்லையும் இருக்குது. பேஜ் நம்பர் 81 கோதண்டராமன் டேட்டா புக்கில் அதில் போய் பார்த்தீங்கன்னா A1 F122 that is equal to A2 F2 to 1 இதான். அதாவது A1 to 2லேருந்து போகிற ரேடியேஷன் வந்து A2 to 1லேருந்து வர ரேடியேஷனும் 1ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ F1 to 2 இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 1 to 2 that is equal to A2 divided by A1 into F2 to 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதிலேருந்து F2 to 1 இது F1 to 2 that is equal to இதோட ஏரியா என்னது? பை டி தான். ஸோ இது வந்து பாருங்கள் சர்க்கிளாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது? சர்க்கிளாக இருக்குது. ஸோ இது பை டி, இது பை டி, A1 A2. ஸோ பை டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏரியா A1 A2 கிடைக்கும். ஸோ ஐ மீன் பை டியில் பை டி ஸ்கொயர், ரைட்டா? ஸோ பை டி ஸ்கொயர் வந்து என்ன அங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். பெரிய ஏரியா சின்ன ஏரியா என்ன கொடுத்துருக்கு? 10 கொடுத்துருக்கு. இது A2ஓட ஏரியா 10 ஸ்கொயர் டிவைடட் பை A1ஓட ஏரியா பை இன்ட்டு 5 கொடுத்துருக்கு. ஸோ அதனால் 5 ஸ்கொயர் போட்டிங்கன்னா சென்டிமீட்டரில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இன்ட்டு F2 to 1 நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 0.12. ஸோ இதை போட்டிங்கன்னா F1 to 2 நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சலாம். ஷேப் ஃபேக்டர் 0.48 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 1 to 2 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஒரு காமனான ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி திரும்பி இந்த கோனை நான் உங்களுக்கு ஒரு வாட்டி போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த ட்ரங்கேட்டட் கோன் வந்து இது இப்படி இருக்குது, அண்ட் மேலே இருக்கிற சர்ஃபேஸ் இப்படி இருக்குது, அண்ட் இது வந்து நமக்கு கோன். ஓகே, ட்ரங்கேட்டட் கோன். இப்போ இதை வந்து நம்ம என்னென்னு வச்சுருக்கோம்? 1ன்னு வச்சுருக்கோம், ரைட்டா? இதை வந்து 2ன்னு வச்சுருக்கோம், அண்ட் இதை வந்து 3ன்னு வச்சுருக்கோம், ரைட்டா? ஸோ இப்போது இது வந்து மேலே இருக்கிற சர்ஃபேஸ், ரைட்டா? இது வந்து மேலே இருக்கிற சர்ஃபேஸ், அண்ட் இது வந்து பாட்டம் சர்ஃபேஸ், அண்ட் இது வந்து சைடு சர்ஃபேஸ், இது வந்து சைடு. ஓகேவா? ஸோ இப்போது ஷேப் ஃபேக்டர் நான் என்ன சொல்ல வரேன்னா, F1 எடுத்துட்டிங்கன்னா இந்த 1லேருந்து எங்கெங்கே ரேடியேஷன் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, F1லேருந்து 2க்கு போகலாம், F1லேருந்து 1க்கே போகலாம், இதிலேருந்து இதுக்கே ரிட்டன் ரேடியேஷன் போகலாம், அண்ட் F1லேருந்து 3க்கு போகலாம். ஸோ F1லேருந்து 1க்கு போகலாம், F1லேருந்து 2க்கு போகலாம், F1லேருந்து 3க்கு போகலாம். இந்த 3 வழியில் தான் நமக்கு ரேடியேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது ஷேப் ஃபேக்டர் எப்படி எழுதலாம்? அதை F1லேருந்து 1க்கு போகலாம், 1 to 1க்கு போகலாம், ப்ளஸ் F1 to 2க்கு போகலாம், ப்ளஸ் F1 to 3க்கு போகலாம். இவ்வளோ தான் மேக்ஸிமம் நமக்கு வந்து இந்த 3 இதில் சுற்றி ரேடியேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுடைய 100%. அப்போ 100%னா நம்ம என்னென்னு பண்ணிக்கலாம்? இதை யூனிட்னா 1ன்னு மாற்றிக்கலாம்.
இப்போ இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். இப்போ இந்த மாதிரி ஹரிசாண்டல் சர்ஃபேஸாக இருந்ததுன்னா இதிலிருந்து ரேடியேஷன் இங்கே வெளியில் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்க ஒழிஞ்சு இதுக்குள்ளாரே ரேடியேஷன் பண்ணிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மிரர் வச்சுட்டோம்னா மிரர் என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் தான் பண்ணும் ஒழிஞ்சு அதுக்குள்ளாரே ரேடியேஷனை வச்சிக்காது. ஸோ அப்போ 1லேருந்து 1க்கு ரேடியேஷன் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ 1லேருந்து 2க்கு போயிருக்கும், 3க்கு போயிருக்கும். அதனால் என்ன பண்ணிடலாம், இந்த 1 to 1 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ இப்போ என்ன எழுதலாம், F12 2 plus F12 3 that is equal to 1 ன்னு எழுதலாம். இப்போ F12 3 மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 to 2 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ F12 3 is equal to 1 minus F12 2. ஸோ that is equal to 1 minus 0.48. ஸோ இதை போட்டிங்கன்னா F12 3 that is equal to 0.123 வந்து 52 உங்களுக்கு கிடைக்கும். இதில் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. F121 வந்து என்னது, 1 to 1 that is equal to 0. ஏன்னா ஹரிசாண்டலாக இருந்ததுன்னா அதுக்குள்ளாரே ரேடியேஷன் எமிட் ஆகாது அப்படின்றத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இதே ரெசிப்ரோட்டி சிஸ்டம் ரெண்டாவது பிளேனுக்கு போகலாம். இப்போ இது ரெண்டாவது பிளேன். 2லேருந்து எங்கெங்கே ரேடியேஷன் போக வாய்ப்பு இருக்குது, 2லேருந்து 2க்கு போவோம், 2லேருந்து 2க்கு போவோம், 2லேருந்து 3க்கு போவோம், 2லேருந்து 1க்கு போவோம். ஸோ அப்போ 2லேருந்து 2க்கு, 2லேருந்து 1க்கு, 2லேருந்து 3க்கு. அது எப்படி எழுதலாம், 2லேருந்து 1க்கு ஃபஸ்ட்டு போகிறதாகவும், 2லேருந்து 2க்கு போகிறதாகவும், 2லேருந்து 3க்கு போகிறதாகவும் நம்ம எழுதலாம். அப்போ என்ன எழுதலாம், Fலேருந்து ரெண்டாவது சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 2 to 1க்கு போவோம், ப்ளஸ் Fலேருந்து 2லேருந்து 2க்கு போவோம், ப்ளஸ் Fலேருந்து 2லேருந்து 3க்கு போவோம். மேக்ஸிமம் இவ்வளோ தான் ரேடியேஷன் போக முடியும். அதனால் அதை யூனிட்டியாக மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் இது வந்து என்னவா இருக்குது, ஹரிசாண்டல் சர்ஃபேஸாக இருக்குது. அதனால் இதிலேருந்து இதில் ரேடியேஷன் திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 1க்கும் 3க்கும் மட்டும்தான் போயிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், F22 2 equal to 0 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். அப்போ F221 plus F22 3 equal to 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இதுலேருந்து F223 equal to 1 minus F221. ஸோ F221 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதான் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு. ஸோ F223 equal to 1 minus 0.12. ஸோ இதை நீங்கள் போட்டிங்கன்னா F223 ஓடைய ஆன்சர் கிடச்சிடும். F223 that is equal to 0.88. ரைட்டா. ஸோ இதுதான் வந்து ஷேப் ஃபேக்டர் ஃபார் F223 அண்ட் F222 வந்து 0. இப்போ ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்குது, அதையும் போட்டோன்னா நமக்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன இருக்குது, இந்த கர்டு சர்ஃபேஸ், இந்த கர்டு சர்ஃபேஸ் இது இருக்கு இல்லையா, இதுதான். இதை தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இது நம்ம இப்போ ஷேப் ஃபேக்டர் அதே மாதிரி எழுதணும்னா Fலேருந்து எங்கெங்கே போவோம், 3 to 1க்கு போவோம், ப்ளஸ் F3 to 2க்கு போவோம், ப்ளஸ் F3 to 3க்கு போவோம். மேக்ஸிமம் இவ்வளோ தான் போவோம். அதனால் இதை நம்ம 1ன்னு மாற்றிக்கலாம். பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க F323 0 அப்படின்ட்டு. ஆனால் அதுதான் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்தால் தான் ரேடியேஷன் அதுக்குள்ளாரே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதனால் F222 0 1 to 1 0ன்னு போட்டிருப்போம். ஆனால் இது வந்து எப்படி இருக்கும், இப்படி கர்வ் பார்த்த மாதிரி இருக்கும். இப்படி கருவாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ரேடியேஷன் இங்கே படுறதுக்கோ இல்லை இங்கே இருக்கிற ரேடியேஷன் இங்கே படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற ரேடியேஷன் இதுலேயோ இல்லை இங்கே இருக்கிற ரேடியேஷன் இந்தாண்டியோ படும். அப்போ F323 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் F323 தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், F323 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் F3 to 1 நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அதை கண்டுபிடிச்சிடலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி ரெசிப்ரோசிட்டி தியரம் ஃபார்முலா தான். A1 F123 that is equal to A3 F3 to 1. ஸோ இதிலிருந்து F3 to 1 நம்ம கண்டுபிடிச்சலாம். F3 to 1 that is equal to A1 divided by A3 into F1 to 3. So that is equal to pi d square. So pi into 5 square divided by A3 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் கஷ்டப்பட்டு. So 526.86 into F123 ஓட வேல்யூ அதுவும் கண்டுபிடிச்சிருக்கோம் 0.52. ஸோ இதை போட்டிங்கன்னா இதோடைய ஆன்சர் F123 ஓட ஆன்சர், F3 to 1 ஓட ஆன்சர்
that is equal to 0.078. ஸோ இது வந்து உங்களுக்கு கிடைக்கும், போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். எந்த வேல்யூ, எஃப் 323, எஃப் 323 என்ன கிடைக்கும், எஃப் 323 தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஃப் 321 மைனஸ் எஃப் 322. இது எல்லா வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 மைனஸ் 0.078 மைனஸ் 0.525. ஸோ இதை போட்டிங்கன்னா எஃப் 323 that is equal to 0.397 உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம எல்லா சர்ஃபேஸ் ஏரியாவும் கண்டுபிடிச்சாச்சு. F121, 122, 123, 223, 221 எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ப்ராப்ளத்துலேயும் இதுதான் கேட்டிருக்காங்க. எல்லா சர்ஃபேஸுக்கும் ஒரே ஒரு ஷேப் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, the fraction radiation leaving the top surface and இதுக்கு உள்ள ஷேப் ஃபேக்டர் சர்ஃபேஸ் எல்லாத்துக்கும் இருக்கிற ஷேப் ஃபேக்டர் தான் கேட்டிருக்காங்க. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ன்றதால நடத்தியிருக்கேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.